ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவே ஜீவன் என்கிற எங்களுடைய ஊழியத்தின் சார்பில் நானும் எனது உடன் ஊழியரும் உங்களுக்கு யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த கிராம பகுதிக்கு போனோமா தோத்திரம் பண்ணால் திருப்பி பண்ணுவாங்க. தோத்திரம் ரொம்ப சத்தமாக பண்ணுவாங்க, ஐயோ ரொம்ப சிரிச்சினே பண்ணுவாங்க. தோத்திரம் நல்லது, மகிழ்ச்சி. இந்த நாளிலே கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி நானும் எனது ஊழியரும் உங்கள் மத்தியில் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த அருமையான போதகர் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி. மற்றும் சபையின் முக்கிய அங்கத்தினர்கள், விசுவாசிகள், இசைக்கலைஞர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. நான் வந்தோன்னே ஒரு தம்பி இங்கே உட்காந்துட்ருக்கார ஒரு ஆல்ஸ் ஒன்று கொடுத்தாரு எனக்கு. ஒருவேளை என் தொண்டையை பற்றி அவருக்கு தெரிஞ்சுதானான்னு தெரில. அங்கிள் ஆல்ஸ், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இது வரைக்கும் எந்த சபையில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில்லை. ஹால்ஸ் கொடுத்தாரு, ரொம்ப நன்றி. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் நல்லா பாடுறீங்க, நம்பர் 1. நல்ல பிரசங்கம் பண்ணார் ஐயா. முதல்ல பாடினவங்களுக்கு கை தட்டலாம். அடுத்தது அருமையான பிரசங்கம், அருமையாக பிரசங்கம் பண்ணார், கரங்கை கை தட்டலாம். அப்புறம் நல்லா வாசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பாடுறது, இதுக்கப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணுறது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் போதகருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போது 53 வயசு முடிய போகுது இந்த மாதத்தோட. ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான். அடுத்து ஜூலை 1 வந்து 54 துவங்குது, 1ஆம். என் பையன் ஜனவரி 1, நான் ஜூலை 1. ஆனால் நான் 8வது படிக்கும் போதுலேருந்து ஊழியத்தில் இருக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஜீவானந்தம் ஐயாவுக்கு வாசிக்க ஆரம்பித்தேன். மகிழ்ச்சி ஆசிரியர் அவர் பேர். பல சபைகள் பக்கா ஸ்லெம் ஏரியாலேருந்து ஹை சொசைட்டி, வேதநாயகம் சாஸ்திரியார் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார், அவரோடு லுத்தரன் சர்ச்சு, எல்லா சபைகளுக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன் கடவுளுடைய தயவுனாலே. ஆனால் எல்லா பாஸ்ட்டும் இப்படி வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தாளந்து இருந்தால் அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாருமே சோலோ பாடுறீங்க, எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறீங்க. இவரை போலவே ஒரு மருமகனும் இருக்கிறார், இமானுவேல் பாஸ்டர் ஐயா. எல்லோரும் பிரசங்கிறாங்க. ஒரு வசனம் அப்படி மியூசிக்கில் சொல்லுவாங்க, தள்ளிடுச்சுன்னா அவ்வளோதான்வாங்க. ஆனால் பிற்பட்ட கிருபையான சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய உடன் ஊழியர் கருணாலயம், அவருடைய பெயர் கருணாலயம். போலாமா தேவாலயம் என்ன வருகிறேன் என்று வந்தார். ஹைகோர்ட்டிலே ஜட்ஜிக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். ஹைகோர்ட்டில் ஜட்ஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கார். ஒரு மனைவி ஒரு மகள். அவர் சொல்லுவார், ஒரு ஆட்டம், ஒரு மனைவி, ஒரு மகள். இந்நாளிலும் அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். என்னோடு அநேக இடங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். வில்சன் தன்ராஜ் என்ற கதாபிரசங்கர், வியாசர் லாரன்ஸ், கவிதை கனகராஜ் போன்றவர்களுக்கு தபலா வாசித்திருக்கிறார். என்ன மாதிரி சின்ன பிரசங்கருக்கும் வாசிக்கிறேன். நன்றி. சரி, ஒரே ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, ஐயா எஃப் வச்சுக்கலாம், அந்த பாட்டு மாற்றி எஃப் மேஜர். நீங்கள் கிராம பகுதி ஊழியத்தை குறித்து சொன்னீங்க, ரொம்ப கஷ்டங்க. இங்கே பிரசங்கம் பண்ணிடலாம், பெரிய பெரிய சர்ச்சில் பண்ணிடலாம். பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா நான் இசையமைத்த ஒரு 2 ஆல்பத்துக்கு ஜெபம் பண்ணார். ஏசிய சபையின் தலைமை போதகர். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாராம், தெரு பிரசங்கம் போகும்போது நீ சொல்லால் அடிக்காத, அவன் உன்னை கல்லால் அடிப்பான். அன்பை விதைக்கணும். அன்பை விதைச்சிருக்கிறீங்க. 28 கொலை பண்ணூர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறதுனா சும்மாவா இது? அந்த ஸ்டைல் எப்படி இருங்க, வார்த்தையில் உட்காரு, எப்படிங்கிற இல்லை. நான் அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது மிக அருமையாக பயன்படுத்துவார் ஆண்டவர். ஏன்னா நம்மளை காட்டில் ரொம்ப குற்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் பாவிகளின் நேசர் தானே.
நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லுங்கள். கருணாலயத்திலிருந்து 500 வாங்கி தரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார்? கரெக்டாக சொன்னாங்களா கருணா? பாவிகளை ரட்சிக்க. சரி, அப்போ நாம யார்? அதைத்தான் நம்ம முதல்ல சொல்லணும். அதை சொல்லணும். நாம் நீதிமான்களை இருக்கும்போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரா? நாம் பாவிகளை இருக்கும்போது தெரிந்து கொண்டாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? பாவியாகி என்னை ரட்சிக்க வந்தார். ஆமென். என்ன ரட்சித்தார்? நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். அவருடைய கிருபையினாலே, அவர் இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்தார். நம்மை ரட்சித்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். ரொம்ப சூப்பராக இருந்தது கிராம மொழி. அதனால் கிராம மொழியத்துக்கு போகும்போது இந்த பாட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய வேத ஆசிரியர் பிலிப் சாலமோன் அவர் எழுதிய பாடல், சில சரணங்கள் நான் எழுதினேன். இப்போ தான் கொஞ்சம் வீடியோ பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ நாள் பண்ணல. நான் இசையமைத்த பல பாடல்கள் மக்கள் கேட்டிருப்பீங்க. காலங்கள் கடந்து போனதே 2வது முறை நான் மியூசிக் பண்ணேன். ரமேஷ் ஐயாவுடைய மொத்த ஆல்பமும் 3வது ஆல்பத்துலேருந்து 9ஆம் ஆல்பம் வரைக்கும் மியூசிக் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அநேக பாடல்கள் தபலா வச்சுருக்கிறேன். லேசான காரியம், அந்த பாடல்கள்லாம் தபலா வாசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவங்கெல்லாம் வீடியோவில் வந்துட்டாங்க. ஏன்னா லாரன்ஸ் அண்ணாலாம் ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பார். லாரன்ஸ் ஐயெல்லாம் நம்ம பர்சனாலிட்டி கம்மி. அதனால் இப்போ தான் கொஞ்சம் வீடியோ பண்ணலான்னு முயற்சி பண்ணிருக்கிறேன். இந்த பாட்டு சீக்கிரம் வீடியோ வரணும். எஃப் கொடுங்களேன், ஜி கொடுங்கய்யா. அவர் கருணை சொல்லிட்டார், அங்கே 5 தாங்குது, 5 வச்சுக்கணும். அதாவது உண்மையான சந்தோஷம் எங்கே? அதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த உலகத்திலே மனிதன் சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக எங்கெங்கேயோ தேடுறான், அறியாமல். அழகாக ரொம்ப பிரசங்கத்தில் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அறியாமல் தேடுறான், அறிஞ்சு தேடுறதில்ல, நடந்து போகிறான், குதிக்கிறான். நம்ம அவங்கள பார்த்து எதுவும் சொல்லக்கூடாதுங்க. வசனம் தெளிவார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். மார்க்ஸ் மேடையில் பேசும்போது அவங்க ஆலயங்களுக்கெல்லாம் பவுல் சென்றார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தரிசிக்கிறார். ஒரு கோயிலை பார்த்தாலே அப்படின்வார், என்னப்பா சபிக்கிறார் தன்வார். பவுல் உள்ளே போய் சுற்றி பார்த்துக்கிருக்கார், ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். சாதனை பேசும்போது சொல்கிறார், உங்கள் பக்தியை நான் மெச்சுகிறேன். எனவே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக அவரை மட்டும் அறிவிக்கணும். அதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். சந்தோஷத்துக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அங்கே உண்மையான சந்தோஷம் இல்லை. இப்போ கூட சந்தோஷத்துக்காக ஒருத்தரை வர வச்சுக்கிறாங்க, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக. கேட்டுனே வருது, இன்னும் போக போக தெரியும். ஆனால் நம்மை ஆளுகிறவர் ராஜாதி ராஜா. யார் வந்தால் நமக்கு என்னாகுது? நம்முடைய ராஜ்யம் இங்கே இல்லை, பரலோகத்தில். யார் வேணா வரட்டும், என்னை ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து. கவலை கிடையாது நமக்கு. நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் தான் நிறுத்துறாரு, காரணம் இல்லாமல் நிறுத்த மாட்டார். ஸோ உண்மையான சந்தோஷம் எங்கே? அதான் அந்த பாட்டு. ஜி கொடுங்க சார். சந்தோஷம் சந்தோஷம், ஆனந்தம் ஆனந்தம், கடையில விற்காதையா, மரத்தில் காய்க்காதையா. கடையில விற்காதையா, மரத்தில் காய்க்காதையா. மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். கடையில் போய் வாங்க முடியுமா சந்தோஷ? நாட்டாரே ஒரு கால்களை சந்தோஷம் அடிச்சு கொடு, அது அறிஞ்ச நான் எங்கே இருக்கேன். மலையாளம் ஒரு 1/2 கிலோ சந்தோஷத்தை கொடு, கிடைக்காது. எந்த சூழ்நிலையிலும் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் கர்த்தரை துதித்து பாடினார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒட்டுமெல்லாம் காயம்தான், அடி தான், கட்டி போட்டாங்க. ஏன் பாடுறாங்க? மனசில் சந்தோஷம். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இல்லையா? அதான் சொல்லியா, அந்த கிறிஸ்தவனுக்கு எதுக்கத்தாலும் பாடுனுங்கிறானுங்களே. ஆமாம், எங்கள் வேலை அதுதான். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அதை தான் உங்களுக்கு சொல்லணும். கிராமத்துக்கு போனால் பாடுற பாட்டு. ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா.
சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தமா. கைத்தலாம். கடையில விற்காதையா மரத்துல காய்க்காதையா, கடையில விற்காதையா மரத்துல காய்க்காதையா, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் நம்ம, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். பள்ளமா. சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம். சினிமா பார்க்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், சாராயம் குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், கள்ளு தண்ணி குடிக்கும் போதும் இல்ல உனக்கு சந்தோஷம். நான் உங்களை பார்த்து பாடல. என்ன பாட்டிமா கருணா, நம்ம மீட்டிங் கூட்டிட்டு போயிடலாம் பாட்டிமாவை. டாம்பரின் பின்றாங்க, கைத்தட்டலாம் பாட்டிமாக்காக. இல்லை என்ன உற்சாகமாக வாசிக்கிறாங்க பாருங்கள், ரிதமில் ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பார்க்கும்போது. இப்படி கைத்தட்டுவாங்க சில பேர். 10 நரம்பு வீணைகள்னால் இதுதான். ஆமென். இந்த வருஷத்தை தொடங்கணும் இந்த நாளில் இல்லைங்க, இந்த வருஷத்தை தொடங்கணும் நாளில் இல்லை. கர்த்தர் நம்மை மட்டும் உயிரோடு வைத்திருக்கிறார். கட்டி பண்ணலாமா? சாராயம் குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், சாராயம் குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், கள்ளு தண்ணி குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், கள்ளு தண்ணி குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம். கடையில விற்காதையா மரத்துல காய்க்காதை. பள்ளமா. கடையில விற்காதையா மரத்துல காய்க்காதையா, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் நம்ம, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். பள்ளமா. சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம். காசு பணம் இருந்தாலும் இல்ல உனக்கு சந்தோஷம், காசு பணம் இருந்தாலும் இல்ல உனக்கு சந்தோஷம், காசு கூட நகையானா இல்ல உனக்கு சந்தோஷம், காசு கூட நகையானா இல்ல உனக்கு சந்தோஷம். ஒரு 10 லட்சம் வச்சு உங்களுக்கு போய் கேட்டு பாருங்க, சந்தோஷமாகறியாங்க? அது எப்போ 20 ஆவான்னு யோசித்துனுக்கிறேன், அது எப்போ 30 ஆவான்னு யோசித்துனுக்கிறேன்மா. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைய மாட்டான். உன்னை கட்டி என்ன பிரயோஜனம்? எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு 4 கல் வச்சோமோ 176 வருஷம். கரெக்டா பாட்டிமா? கரெக்டா பாட்டிமா கிட்ட ஜாக்கிரதையாது, அப்புறம் வசிப்பாங்கன்னு தெரியல. ஒன்று புட்டு புட்டு வைக்கிறாங்க. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இந்த வசனங்கள் எல்லாம் மைக்கை கொடுத்தா அப்படியே ஒப்பிப்பாங்க. மைக்கை கொடுத்தா போதும். அந்த மாதிரி யார் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி மைக்கை கொடுத்தா அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதி 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மா வீட்டில் நான் ஒரு தடவை இருக்கும்போது ஒரு 6:30 மணிக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஒரு 6:20க்கு வந்தார். என்ன பேசிட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மாவை காணும். ஜெபம் பண்ணி முடிச்சு கண்டத்தை பார்க்குறாரு ஊழியக்காரர், அம்மா காணும், ஜெபத்திலே போயிடுச்சு. ஊழியக்காரர் கேட்டார், எந்த அவங்க மனைவி இருந்தாங்களே, டீ போட போயிருப்பாங்க, டீலாம் கொடுத்துட்டாங்க. அவருக்கு பார்த்துட்டு ஊழியக்காரர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், அம்மா அம்மா எங்கம்மா? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜெப நேரத்துலையா? ஆமாம். ஏன்? 6:30 மணிக்கு சீரியல் தொடங்குமா? அதை பார்க்கலன்னா அந்த அம்மா ஆத்மால சமாதானமே போயிடுமா. பெரிய சிஎஸ்ஐ சங்கெல்லாம் வேசலாம் செய்யோட போனாங்க. 9 மணிக்கு ஒரு சீரியல் ஒன்று வரும். அப்போ சித்தி வேசலாம் சொல்ற ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஐயா கரெக்டாக 9:20 முடிச்சிருந்தா ஐரமா போச்சுக்குவாங்க. சித்தி பார்க்கலாம், இவர் பார்க்கணும், ஐரமா மேலே படி போட்டுருவாரு. ரெகுலராக பார்க்கலன்னா நான் ஒரு அம்மா சொன்னேன்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 119 சங்கீதம் 1 யோவான் 2 யோவான். இந்த அம்மா அந்த சீரியலை கண்டினியூவாக பார்க்கலன்னா இந்த சந்தோஷ சமாதானம் போயிடுமா? அன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே, யார் அந்த அம்மா? எங்கள் மாமியார். எங்கள் மாமியார் கர்மா
வீட்டில் வந்து கடவுள்கிட்ட போட்டு தாழ்த்துறாரு. என்ன சொல்றாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன். இவ்வளோ வசனம் தெரிஞ்ச ஒரு அம்மாவால ஒரு டிவியை கண்டிப்பா பார்க்கலாம். ஐயோ அந்த தனத்தை பார்க்கலன்னா முடியல. எதிர்நீச்சல் மகிழ்ச்சி. சினிமா தனத்தை பார்க்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம். எதிர்நீச்சல் பார்க்கும் போதும் அவன் ஏன்தான் வரானோ, அவன் செத்தா நல்லா இருந்தான், அவன் செத்த நான் கட்டுறேன். அவன் வரவில்லை, செபிக்கிற அவனுக்காக என்ன குடும்பப்படுத்துறான். தம்பி மனைவிகளை அவன் அடிக்கிறான், காசு வாங்கி போறான், இவங்க சமாதம் இல்லை இல்லை வானான்னு சொல்ல. எதுவுமே நம்மளால கூடாது. இயேசுவை தவிர எவையுமே என்ன ஆளக்கூடாது. அவன் சினிமா பார்க்கும் போது இல்லை சந்தோஷம், சீரியல் பார்க்கும் போதும் இல்லை ஒரு சந்தோஷம். கடையில் இருக்காதையா மனசுல வைக்காதையா, கடையில் இருக்காதையா மனசுல வைக்காதையா. பண்ணாதி மண்டலேற்று கொடுத்து சந்தோஷம், பண்ணாதி மண்டலேற்று கொடுத்து சந்தோஷம். அப்புறம் என்ன சொல்லலாம், எங்கெங்கோ தேடி பார்த்து இல்லை எனக்கு சந்தோஷம். என்னென்னமோ பண்ண, என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், இல்லை எனக்கு சந்தோஷம். இயேசுவிடம் வந்தேனையா, உள்ளத்தை தந்தேனையா. நம்ம அவங்கள பார்த்து பாடணும். இயேசுவிடம் வந்துடுங்கம்மா பாட்டு சொல்லல, ரெஸ்ட் உங்களுக்கு எட்டு பாரு. உள்ளத்தை தந்திடுங்கம்மா, அப்போது இருக்கும் ஐயா ஏகப்பட்ட சந்தோஷம். சந்தோஷம் 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 ஆனந்தம். கடையில் வைக்காதையா மரத்துல வைக்காதையா, கடையில் வைக்காதையா மரத்துல வைக்காதையா. பண்ணாதி மண்டலேற்று கொடுத்து சந்தோஷம், பண்ணாதி மண்டலேற்று. மாஸ்டர் வருது கொஞ்சியா. சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம். கடையில வைக்காதையா மரத்துல வைக்காதையா, கடையில வைக்காதையா மரத்துல வைக்காதையா. பண்ணாதி பண்ணாதி மண்டலேற்று கொடுத்த சந்தோஷம், பண்ணாதி மண்டலேற்று கொடுத்த சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம். ரெண்டு பேரும் இப்படி வாசிக்கிறீங்களா டேமரிங்க? இந்த ரெக்கார்டிங்ல சிம்டம் ஒன்று போடுவாங்க, அதை வாங்கி கொடுத்தலாம் அவங்களுக்கு. சிம்டம் ஒன்று சோதனம். ஓகே, இந்த பாட்டு சீக்கிரம் வெளியே வரணும். இந்த பாட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்ப என்ன அர்த்தம்? எங்கேயுமே சந்தோஷம் இல்லை. அவருடைய சமூகத்திலே ஆனந்தம், அவருடைய ஆலயத்திலே ஆனந்தம், வேத வசனத்திலே ஆனந்தம், தேவ பிள்ளைகள் கூடுதல் இடத்திலே ஆனந்தம். சொன்னா வந்துருவாங்க ஆண்டவர்கிட்ட. அவன் தங்களை கண்களை மூடலாம். அப்பா உன் முகத்தை பார்த்தா எனக்கு ஒத்தாசை வரும். இயேசுவே உம்மை தேடினான், என்னை தேடியெல்லாம் வரும். என்னை தேடியெல்லாம் வரும். உடைந்தாயோ உள்ளமே, கரைந்தாயோ கண்ணீரிலே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே.
ஒன்றும் இல்லையே நிரந்தர சந்தோஷம் இயேசு தந்தார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வேதனைகளை அடைந்திருக்கிறோம், காயங்களை அடைந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வேத வசனத்தை கொண்டு, அழியாத உடைய வேத வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுகிறாக. நாங்கள் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்துகிறவனாய் எங்கள் மாற்றம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் பிரசன்ட் நடுவில் அடிக்கடி கேள்வி கேட்பேன், ஏன்னா நான் மறந்துடுவேன். நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். 8வது படிக்கிற 2 பசங்க, எத்தனாவது படிக்கிற இன்னும் அழகாக சொல்கிறாங்க காரணம். 8வது படிக்கிற 2 பசங்க பஸ்ஸில் ஏறி இருக்கிறானுங்க. ஒரு 10 ஸ்டாப்பிங் தாண்டி அவங்க ஸ்கூல். 2 பேரும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானுங்க. பஸ்ஸில் ஏறிட்டானுங்க. 2 ஸ்டாப்பிங் தாண்டின உடனே அவங்களுடைய தமிழ் வாத்தியார் ஐயா வர மாதிரி வந்தார். வந்து பஸ்ஸில் ஏற்றார். பஸ்ஸு ஃபுல்லாக ரஷ்ஷு. ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் சீட் கிடச்சிருச்சு. பஸ்ஸு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கு. வாத்தியார் வயசானவர் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறார். அப்படி பார்த்தோன்னே அவருடைய மாணவன் உட்கார்ந்துருக்கிறான். ஒரு சேரில் உட்காந்துருக்கான். மொத்தம் நின்றுட்டுறான். வாத்தியார்னா யோசிச்சிருப்பாரு, என்ன கரெக்டாக சொல்கிறீங்க கரெக்ட். அந்த வாத்தியார் அது மாதிரி யோசித்து, சரி நம்ம மாணவன் உட்காந்துட்டு இருக்கிறான், எப்படியும் நமக்கு சீட் கொடுத்துருவான். ஆனால் வாத்தியார் கேட்க மாட்டாங்க. அந்த கெத்துல ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. வாத்தியார் சே அப்படின்னு பார்க்குறது பக்கத்தில் அப்படி நின்னாரான். பையன் சார் உட்காந்து சார் சொல்லுவாங்க. இவர் எதிர்பார்த்தாரு. வாத்தியாரை பக்கத்தில் நல்லா ஸ்டெடியாக உட்காந்துட்டான். பக்கத்தில் இருக்கிற பையன் சொன்னாட்டு, தமிழ் வாத்தியார் வந்துருக்க வாத்தியார் நின்று 8 பஸ் ஸ்டாண்டு காலை கடுக்க இறங்கிட்டார். வாடா உன்னை ஸ்கூலில் வச்சுக்கிட்டு இறங்கி வாத்தியார் போயிட்டார். இறங்கி 2 பேர் வரானுங்க. கூட இருக்கிற பையன் கேட்டானா, ஏன்டா உனக்கு சீட் கிடச்சிட்டு எனக்கு கிடைக்கல. வயசான வாத்தியார், நம்ம தமிழ் வாத்தியார், என்ன தான் இருந்தாலும் ஒன்று அடிச்சுருந்தாலும் வயசான ஒரு சீட் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. அவன் சொன்னான் ஒரு பதில், நான் சீட்டு கொடுக்காதது காரணம் அந்த தாண்டா. ஏன்டா 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன எடுத்த கிளாஸ்ல, என்ன உன் இடத்த எவ்வளவு விட்டு கொடுக்காரு, உன் இடத்த எவ்வளவு விட்டு கொடுக்காரு, எவ்வளவு சரி உன் இடம் உழுதுதானா, அதை அப்படியே ஃபாலோ பண்ண. அதாவது வாத்தியார் சொன்ன இடம் வேற, இவன் புரிஞ்சிங்கன்னா. ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு பாஸ்ட் சொன்னார். நான் தப்பா பிரசங்கம் பண்ணா கூட நீங்க சரியாய் புரிந்து கொள்ள முத்துக்கள் என்று சொன்னார். சரி, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10. அவன் நோக்கி லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரவாயில்ல, என்ன புரிஞ்சுக்கிறதோ பட்சம் தனி உள்ள. நன்றிமா, படிக்குமா. இழந்து போனதை தேடவோ ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். போதும். ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிருவேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு. சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். சின்ன பிள்ளைங்க வேணாம், கொஞ்சம் 14 வயசு மேல இருக்கிறவங்க சொல்லலாம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் சரி, சரீரத்துக்குரிய சுகத்திலும் சரி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எதையுமே இழந்ததில்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? வெரி குட், சொல்ல முடியாது. நான் இந்த சபையில் பரவாயில்ல, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, நான் நின்று இருந்தேன். ஒரு சிஎன் சபையில் பிரசன்ட் பண்ண போனேன். பெரிய சபை கூப்பிட்டுருந்தாங்க என்னை கடம்பத்தூரில். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயா காலை கொஞ்சம் உயர்த்துங்கள், என் காலங்களை வாழ போறீங்களா? இல்லை கொஞ்சம் உயர்த்துங்கள். உயர்த்தினேன். ஒரு மனம் ஒன்று போட்டு இது மேலே நின்றுங்க, பின்னாடி தெரியல.
அப்போ நான் இழந்தது எனக்கு தெரியும். சரி, ஆரம்பத்திலே ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அன்பு அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? நம்மை நாமே கேள்வி கேட்கணும். கண்டிப்பா ஆரம்பத்திலே வேத வசனத்தின் மேல் கொண்டிருந்த வாஞ்சை பக்கபக்கமா படிப்பான் ரட்சிக்கப்பட்ட புஸ்தகம். இப்பொழுது அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்து இருக்கிறதா? ஆரம்பத்திலே பண்ணுகிற ஜெபம் மணி கணக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இப்பொழுது அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? ஆரம்பத்திலே ஆண்டவருக்காக கொடுத்த காணிக்கை, சபைக்காக கொடுத்த காணிக்கை 1000 பணம் எவ்வளவு கொடுக்கணும்? எந்த பைபிள்ல? பழைய ஏற்பாடுங்க 1000 பணம் 100 ரூபாய். புதிய ஏற்பாடுல தேவைக்கு மீதி கத்தல் கொடுத்துருவாங்க. நம்ம சொன்னாங்க கத்த தட்டலாம். அது பழைய ஏற்பாடு. அதே பற்றி சொல்லிட கூடாது. 1000 பணம் 100 ரூபாய்ன்றது பழைய ஏற்பாடு. அப்போஸ்தலர்கள் பாதத்தில் காணி அடிச்சு வித்து எடுத்து வச்சாங்க. தேவை எடுத்து மீதி கடவுள் கொடுத்துருந்தாங்க. கொடுத்து பாருங்க. பாஸ்டருக்காக கொடுக்காதீங்க, கத்தருக்காக கொடுங்க. கத்தருக்கு கொடுக்காது. சபை வளர்ச்சிக்காக கொடுங்க. நான் கொடுத்துருக்கிறேன், அவர் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வேசற்பாடி ஸ்டைலில் சொன்ன ரொம்ப அழகாக சொன்னார். ரோசமான கடவுள் நம்ம ஆண்டவர் திருப்பி கொடுத்துருவார். நீங்க கர்த்தருக்காக ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்க. 1000 ரூபாய்னா 100 ரூபாய் சரி, அப்படி கூட வரலாம். 10,000 ரூபாய் எவ்வளவு கொடுக்கணுங்க ஐயா? மேக்ஸ் எடுத்துக்கிட்டே அவங்களுக்கு 1000 ரூபாய். ஆனா அப்ப கூட 100 ரூபாய் கொடுப்பான். நம்ம ஏன்னு கேள, என் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். பதில் அதற்கு எப்படிதான் பதில் கண்டுபிடிக்கிறான் தெரியல. என் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். யோசித்து பாருங்க. ஆரம்பத்திலே ஆண்டவருக்காக செய்த ஊழியம், ஆரம்பத்திலே சபையில் ஆற்றின பணி எல்லாம் யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? ஆரம்பத்தில் இருந்த சரீர சுகம் அதே பலன் இப்ப இருக்குமா? போன வாரம் நல்லா இருந்துச்சு என் கண்ணு, இந்த வாரம் நொலகன் ஆயிடுச்சு, கட்டி வந்துடுச்சு. சண்டை எப்படியும் பேசணும். போகும்போது நல்லா சாமியை கூப்பிட்டு போனார். போன வாரம் வரும்போது சாமியை காணணும். என் பொண்ணு லிட்டில் ஸ்பெஷல் சொல்ல நான் கேட்குறான், இந்த கர்ணம் மாமாவுக்கு தெரியும், ஆனால் சாமி ஒழுங்காக வைக்கணும். இதுதான் ஒரு வரும் இடையூறு. சரீரத்தில் பலவீனம் வரும், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆரம்பத்தில் அந்த சுகம் நமக்கு இப்போ இல்லைங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த ஏதாவது ஒன்று நம்ம இன்னொன்று கணவன் மனைவியுடைய அன்பு, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போது அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? எனக்கு நிச்சயதார்த்தாய் 10 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணேன். இவர் 11 வருஷம் விரும்பி அப்புறம் கல்யாணம் பண்ணாரு. இந்த அநியாயம் எங்க போயிட்டு ஐயா 11 வருஷம் வெயிட் பண்ணாரு. ஏன் வெயிட் பண்றாரு? அவங்க தம்பிகளாம் வரானுங்க, அவங்க கல்யாணம் ஆகட்டும். வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பார்த்தா? 6 வருஷம் கழிச்சு. எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் தான் அவருக்கு. 10th ஃபெயில் ஆனாலும் பதவி பண்ணாரு. 18 வயசுல வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சோன்னு பேரை மாற்றிட்டாங்க. இவங்க அப்பா போலீஸ்கார், பயங்கரமான விஷயம். பேரெல்லாம் மாற்றினா வீட்டை விட்டு தேத்துருவாங்க. கருணாலயம் என்ற பேரை மாற்றி ஒன்று வேலை தரேன்னாங்க, வேலைன்ட்டாரு. 42 வயசுல வேலை கிடைச்சு. கத்து நல்லவர். அது வரைக்கும் பட்டியும் வீட்டில் அவர் எலக்ட்ரிஷியன் தம்பலாம் வச்சுக்காரு, ஆட்டோ இருந்தது, எதுனா ஆனால் கத்து உண்மையாக இருந்தது. புரியுதுங்களா? ஆரம்பத்தில் 10 மாதம் எனக்கு நிச்சயதார்த்தாய் 10 மாதம் கழிச்சு கல்யாணம் ஆச்சுங்களேன். அந்த 10 மாதம் தான் நானும் எங்கள் மனைவி அன்பாக பேசணும். கல்யாணம் ஆச்சுங்களே அந்த 10 மாதம் அப்படி ஊட்டியில் இருந்தால் அப்படி சாஸ்திரியார் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது காட்பாட்டில் இறங்கிடுவேன். என்னையா ஷீலா பார்க்க ஏறுறீங்க? சாஸ்திரியார் ராமையா. அன்பு அதிகரித்திருக்கிறதா? சகோதரர்களுக்குள்ள அன்பு, ஃப்ரெண்ட் சர்க்கிள், விசுவாசிகள் ஐக்கியம் ஆரம்பத்தில் இருந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கதான் குறைந்தா. ஆக எதையாயிரம் ஒன்றை நாம் இழந்துதான் இருப்போம். ஆனா வசனம் போட்டிருக்குது, இழந்து போனதை ரட்சிக்கவும். அதை இழந்ததை கடவுள் இன்னைக்கு தருவார். நம்ம வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் ஆண்டவரால் தான் திருப்பி கொடுக்க முடியும். அதாவதுங்க, அதுக்கு திரும்ப கொடுப்பாரு. அதுக்கு மாற்று வழி என்று சொல்வார்கள். வேறு வழியை உண்டாக்கவும் அவரால் தான் முடியும். நம்ம ஒன்றை இழந்துட்டு நம்மளா வழி தேர்னா கிடைக்காது. ஒரு உதாரணமாய் ஒன்று சொல்லுகிறேன். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்தார்.
அவர் வாழ்க்கையிலே பாவம் வந்தது. புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்தார்கள், பாவம் வந்தது. உடனே அவங்க நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்களே ஒரு ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுவாங்க. என்ன ட்ரெஸ்ஸு? ஒரு சர்ச்சில் கேட்டேன், பாட்டிமா நான் அங்கே போய் இல்லைன்ட்டாங்க. அதான் நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, நான் அங்கே இல்லை சார். அப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அத்தி இலை. சரி, அத்தி இலை ட்ரெஸ் வச்சு போட்டுக்கினாங்க. ஆதரவு வந்தது, சூரியன் அப்படியே இருக்கு, அத்தி இலை தவறு நடந்தது. அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க, அவங்க அறிவை கொண்டு. நிரந்தரம் அல்ல, ஆனால் ஆண்டவர் ஒரு தோதினாலே அது திருப்பி கூட நீ ஆல்டர்னேட்டிவ் பண்ணி போட்டுக்கலாங்க. அத்தியிலே திருப்பி துவச்சி போட முடியாது. ஒன்று தெரிஞ்சுங்க, இழந்ததை மறுபடியும் தர வல்லவர் அவர். அதற்கு மாற்று வழியும் உண்டாக்கக்கூடிய சர்வ வல்லவர் நமது ஆண்டவராக. எதை இருந்தாலும் சரிங்க, அவர் தந்த நிரந்தரம், அதுல தான் இருக்கும் சுதந்திரம். புரியுதுங்களா? மற்றது இருக்காது நம்ம என்ன பண்ணாலும். ஸோ இழந்ததை மறுபடியும் தர ஆண்டவர் வல்லவர். எதை? ஏன்னா அவர் குயவனுங்க, ஒரு மண்ணை வணைவார். அது மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி அவரால் அதை சரி பண்ண முடியும். அவர் கார்பெண்டர் அவர் இல்லை, அவரால் தான் அதை வணைய முடியும். ஆனால் நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கிட்ட சரணாகதியாகணும். நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் இதை இழந்துட்டேன். தாவீது ரொம்ப அந்த விஷயத்தில் கெட்டிக்கான மனுஷன். நான் தப்பேன், சரண்டர் ஆஸ் த டீ. ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்குல்ல, எனக்கு தெரியாத இங்கிலீஷு பாட மாட்டேன், ரொம்ப தப்பாக பாடுவேன் இங்கிலீஷு. ஐ சரண்டர் அந்த விட்டார். ஐ சரண்டர் ஆல் டு ஜீசஸ், ஐ சரண்டர்னோம். சரணாகதி. பிள்ளைங்க கூட தப்புன்ட்டு அப்பா கேட்கும்போது, அப்பா தப்புன்ட்டேன்னா அப்பா அடிப்பட்டேன், தப்புன்ட்டப்பா சாரிப்பா. ஸோ இன்றைக்கு நாம் சரணாகதி இருக்கும். 1ஆம் வசனம் வாசிங்க, 19 1 வாசிங்க. அது வழியாக நடந்து போகையில் ஆயிரங்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் பேசி எப்படிப்பட்டவரோ என்று அவனை பார்க்க வகை தேடினான். ஓகே, இப்போ நான் யாரை பற்றி பேச போறேன் உங்களுக்கு தெரியும். சகையு வாழ்க்கையில் ஒன்றை இழந்திருப்பான். அவன் இழந்ததை பெற்றுக்கொள்ள அவன் சில முயற்சிகளை ஏறெடுப்பான். அது என்னென்ன முயற்சி பண்ணா இழந்ததை பெற்றுக்கொள்ள அப்படின்றத மட்டும் நான் ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன். எழுதுறவங்க எழுதிங்க. நான் பிரசங்கம் முடியும் போது கேட்பேன், நான் என்ன பேசினேன், சும்மா சிரிக்க சிரிக்க பேசினாலும் சொல்லக்கூடாது. என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசினேன், தலைப்பு சொன்னேன், எதை இருந்திருந்தாலும் அதை மறுபடியும் ஆண்டவர் தர வல்லவர். அதுக்கு பரிகாரம் என்று சொல்வார், ஆல்டர்னேட்டிவ், வேறு வழி. அதுபோல சகை ஒன்றை இழந்திருப்பான் அவன் வாழ்க்கையில. அது இழந்ததை பெற்றுக்கொள்ள ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில ஒன்றை இழந்திருந்தா அதை பெற்றுக்கிறதுக்கு ஆண்டவருடைய பங்களிப்பும் இருக்கணும், நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவரை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடாது. நான் உதாரணம் ஒன்று சொல்றேன். காலா ஒரு கல்யாணம், ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஜாடிகளை தண்ணீராலே. அதெல்லாம் எங்களால முடியாது, தண்ணி அதுவே ஊற்றிக்க சொல்லு. எங்களுக்கு திராட்சை ரசம் வந்தால் போதும் நான் சொல்லியிருந்தா என்ன இருக்கும், நடந்திருக்காது. ஆனால் அதுவும் அவரால் முடியும். செங்கடலை 2ஆக பிரித்தவர் அவர். தன் ஆசியின் சுவாசத்தினால் செங்கடலை 2ஆக பிரித்தார். அவர் சொன்ன தண்ணி நிரம்பும். ஆனால் நம்ம பங்களிப்பு எதிர்பார்க்கிற தண்ணி நிரப்பு. வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் நிறைய நிரப்பினார்கள், நிரம்பி வழியை நிரப்பினார். இப்போ கூடி அற்புதம் நடந்தது. லாசரு மரித்து 4 நாட்கள். நானே மேக்ஸ்ல வீட்டுமா ஏமா முன்னாடி 4 நாள் மலர் என்ன சொல்றாரு வந்து கல்ல உடனே என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஏசன் அதுக்கு தெரியாது பாரு, பாஸ்டருக்கே சொல்லி கொடுப்பாங்க சில நேரத்துல. ரொம்ப நீண்ட நேரம் பேசலாம், அவ்வளோலாம் பண்ணக்கூடாது. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். அப்படி பேசினா முடிச்சிடலாம். அந்த கிட்ட போய் ஏமாத்திட்டு வாங்கிட்டு சார் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கறி பற்றி வைக்கணும், மீன் வறுத்து வைக்கின்றான். இந்த பாஸ்டர் எடுத்துக்கினே இருக்கிறேன். இது போல பாரம்பரிய சபையில் என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க. ஐயா ரொம்ப நேரம் பேசிட்டு பண்ண அதுக்கு தானே முகம் கொடுக்குறாங்க, பட்டுக்கிட்டு இருப்போம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ஏசாதில் சொல்லி கொடுத்தாங்க. சரி 4 நாள் ஆயிடுச்சு, அவருக்கு தெரியாது. கல்ல பெருட்டுற நான் அவங்க லாஸ்ட் வெளியே கொண்டு வரேன். கல்ல பெருட்டுறது நம்ம வேலை, கல்ல நகர்த்துறது நம்ம வேலை. வெளியே லாஸ்ட் அவர் கொண்டு
நம்ம இழந்ததை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய பங்களிப்பு நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய பங்களிப்பும் ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். விதை விதைத்தான் ஒரே லைனுங்க. கிராமத்துல போய் கேட்டு பாருங்க, விவசாயம் பண்ணும்போது விதை விதைக்கிறது லேஸ் கிடையாது. என்ன பண்ணிமா அது எவ்வளவு, அது உழணும், பாதுகாக்கணும், ஏர் ஓட்டணும். என்ன அழகா சொல்றீங்க, நீங்க இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் 100 மடங்கு. எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படியே மூட்டை மூட்டையா வந்து பழங்கடிகள் திறந்திருக்க கொட்டணும், நல்லா கொட்டுவார், நட்டு கொட்டுவார். எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆசீர்வாத மழையை பொழிவிறாங்க. அற்புதம் நடக்க வேண்டும் என்றார், இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவர், நம்ம ஆண்டவர் வந்து பிராக்டிக்கலா இருப்பார், சும்மா ஜூஜு மலம் கிடையாது, பிராக்டிக்கலா இருப்பார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷிப்பார். ஆனால் ஒரு வசனம் போடுது, வருஷம் ஒரு சொல்லுவாராங்க. என்னங்க ஐயா, நான் உட்காந்துக்கிறேன், வண்டி வந்து பொத்துன்னு உள்ட்டான், உட்காந்து உள்ட்டார். ஒழுக்கம் கணவர் ரொம்ப அழகா சொன்னார். கணவர் ஜப குறிப்பு ரொம்ப அழகா இருந்தது. கிறிஸ்தவனாலே ஒழுக்கம். ஒரு ஜப குறிப்பு யாரோ ஆரம்பிச்சிங்க, வெரி குட். ஆமாங்க, ஒரு இந்து தப்பு பண்ணிட்ட பெருசா பேச மாட்டான். நீ கிறிஸ்தவன்டா, நீ தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்டில்மேன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு ஆர்எஸ்எஸ் கூட அவரை குறை சொல்ல முடியாதுங்க. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், மெய்யான தெய்வம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி உங்களை யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? கேட்பாங்க, கேட்க முடியுமா? ஆனால் அவரை வணங்குகிறவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துவார். வேத வசனம் பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார். எனவே சகையை இழந்ததை பெற்றுக்கொள்ள அவன் சில முயற்சிகளை பண்ணுவான். என்ன இழந்தான் இதெல்லாம் சொல்லிட்டு நான் டக்கர் முடிச்சிருவேன். எனவே உங்கள் இருதயம் கல்ல. சகை வேதத்துல ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இயேசு என்று சொன்னால் என்ன பொருள்? இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. யோனா அப்படின்னா புறா, நோவா இளைப்பாறுதல், எஸ்தர் நட்சத்திரம், நாகமான் அப்படின்னா இன்பம், அவன் சரீரத்தில் இருந்ததோ துன்பம். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் வேதத்துல ஒரு அர்த்தம். கிராம பகுதியில் சொல்லுவாங்க, அர்த்தமற்றதனமா மீனிங்லெஸ்ஸா நேம் வைக்கக்கூடாது. ஒரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, சரிங்களா? அதே போல சகேயு அப்படின்னு சொன்னா அவன் பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. யாருன்னா சொல்லுங்க, யாருன்னா சகேயு அப்படின்னா இதைத்தான் ஏமா என்ன பார்த்து அதை சொல்லுங்கம்மா நீ ஐயா, அதெல்லாம் நான் இல்லை, என்னை பார்த்து சொல்றாங்க என் புள்ளமானவன். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். சகேயு அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் என்று பொருள். பரிசுத்தம். சகேயுன்னு சொன்னா பரிசுத்தம் அல்லது தூய்மையானவன் அப்படின்னு அவன் பேருக்கு அர்த்தம். சார் பேருன்னா பரிசுத்தம். 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆஹா, என்ன ஊர் மக்கள் நான் பேர் வச்சுக்கிறாங்க. அவன் பேருக்கு அர்த்தம்னா அதான் இவ்வளோ அழகா சொல்றாங்க பாரு. சில சர்ச்சில் போயிட்டு அல்லேலூயா சொல்லுங்க இருப்பாங்க. நாங்க சபைக்கு தூணியானுவாங்க, அது தூணாசியம், அது அதே மாதிரி இவனும் அப்படி இருப்பான். கரெக்ட். பேர் பரிசுத்தம். ஆனால் ஊர் மக்கள் என்ன பேர் வைத்திருக்கிறார்கள்? பாவி. ஏன் பாவின் பேர் வச்சா? ஒரு கேள்வி இருக்கணும். ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன், டாக்ஸ் கலெக்டர், ஆபீசர். ஒரு உதாரணமா, சின்ன உதாரணமா சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட 25 ரூபாய் வட்டி வாங்கணும் ரோம அரசாங்கம்னா, யூதர்களை கொண்டுதான் ரோம அரசாங்கம் வரி வசூலிப்பார்கள். அவன் 100 ரூபாய் வாங்கிட்டு 75 ரூபாய் எடுத்துக்கின்னு மீதி 25 ரூபாய் ரோம அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். அது ரோம அரசாங்கத்துக்கு தெரியும். அவர்களுக்கு தேவையா 25 ரூபாய் வந்தா போதும், நீங்க என்ன வேணா பண்ணிக்க. இப்படி வாங்கினவனை பார்த்து ஊர் மக்கள் என்ன அழகாய் வட்டி வாங்குகிறார், ஹalleluya, glory to God நான் சொல்லுவாங்க. பாவி நான் சொல்லுவாங்க. மக்களை கசக்கி வட்டி வாங்கி இது இவங்கெல்லாம் தலைவர். ஏய் போய் இந்த மீன் கடை கிட்ட வாங்கி வந்துருக்கா 2 வாரத்துக்குள்ள ரொம்ப எட்டாகும், இந்த காய்கறி கடை மாட்டை வாங்கி என்ன ஒரு லீடர் சொல்லி அனுப்புவார்.
அதாவதுங்க இந்த ஆயக்காரர்களை இன்னும் வரைக்கும் தேவாலயத்தில் சேர்க்க மாட்டான். இவங்க ஆயக்காரர்களையும் அரவாணிகளையும் தேவாலயத்தில் சேர்க்க மாட்டான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஆனால் நம்மாட்ட ஒரு பேர் இருக்குது, பாவிகளை. இந்த உலகத்துல வெறுக்கிற ஒரு மனுஷனை நேசிக்க ஒருவர் இருப்பாரானால் அது நம்ம ஆண்டவராக இயேசு. 28 கொலை பண்ணாங்க. ஐயா ஜெபம் பண்ண போறாரு. எவருக்கா நான் ஜெபம் பண்ணணும்? நல்ல காரியமா படிக்கிற ஜெபம் பண்ணதுக்கு 28 கொலைங்க. கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை அவர் அனுபவித்தார். ஆண்டவர் அவரையும் நேசிக்கிறார். சரங்க நீங்க இன்னும் யோசித்து பாருங்க. முதல் சுவிசேஷன் தான் அவர் எழுதுன ஒரு பேர் இருந்தாங்க மத்தேயு. ஆயக்காரன் ஆயக்காரங்க எங்க வச்சுக்கிறார் பாருங்க. முதல் சுவிசேஷத்தை எழுதுனே ஆயக்காரன். அதை ஒண்ணு தெரியுங்க, மனிதர் பார்க்கிற விதமாக ஆண்டவர் பார்க்க மாட்டார். உன் நினைவுகள். ஆனா இப்படி வெறுக்கிறாங்க. இப்ப இந்த சகையை கேள்விப்பட்டிருப்பாரு. என்னடா நம்மளை வெறுக்கிற ஒரு ஜன கூட்டத்துல நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. அவரை எப்படிலாம் என்ன பண்ணோம்? ஏன்னா ஒரு சர்ச்சு கட்டித்தரேன் அப்படின்னு ஆயக்காரன் காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. பாவப்பட்ட கஷ்டப்படா. ஆனால் சகை ஒருவனை கேள்விப்பட்டிருப்பான். நம்மை வெறுக்கிற ஒரு கூட்டத்தில் நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். முதலாவது அவன் எடுத்த இப்ப நானே சகைன்னு என்னன்னு சொன்னேன். ஆனா அவன் ஊர் மக்கள் என்ன பேர் வச்சாங்க? நான் சில பேரை நான் சொல்றேன். யாருன்னா உட்காந்துதான் கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பேருக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தமே இருக்க மாட்டான். சில பேர் அறிவு அழகன்னு பேர் வச்சிருக்கான். அறிவு அழகன். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்காது. ஆரோக்கியம். நம்ம நண்பர் ஒருத்தர் பைபிள் காலேஜில் படிச்சார். பொன்னேரில் இந்த பேருனா ஆரோக்கியம். நண்பர் பார்க்க போவேன். என்ன ஆரோக்கியம் அப்படிங்கிற எப்போ பாரு ஆரோக்கியம் தான் இருப்பாரு. புண்ணிய கொடின்னு வச்சிருப்பான் பேரு. வாழ்க்கையில 10 நிமிஷம் கொடுத்துக்க மாட்டான் ஒருத்தர். அணிவத்துல மீட் பண்ண 5 காயம். 5 காயம். ஆண்டவருக்கு 5 காயம். என் பேர் 5 காயம். பெண்கள் ஜபமணின்னு வச்சிருப்பாங்க. ஜபமணி. வீட்டில் ஜபம் இருக்காது, வீட்டில் மணியும் இருக்காது, சம்மந்தம் இருக்காது. நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். ஒரு இடத்துல மீட் பண்ணேன். நம்ம ஐயா கேட்பாருங்களேன். சில இடத்துல போகும்போது பாவம் ஐயா பாட்டு உட்காந்துப்பாரு. வந்து சொல்லுவாங்க, ஐயா நான் ஒரு சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். கேட்கலன்னா அவர் பெருமையாக காணப்படுகிறார். உடனே பதில் கொடுத்துருவாங்க. கேட்கலாம் அவர் ரொம்ப பெருமையாக காணும். இல்லை சொல்லுங்க, இது இன்னொரு கதை சொல்ற எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும். சரி, அது மாதிரி ஒரு சர்ச்சுக்கு ஆன்லைன் பேர் கூப்பிட்டாங்க. நான் போனேன். கூப்பிட்டு என்ன சர்ச்சு நடத்துவேன். என்ன கூப்பிட்டு, ஐயா நான் ஒரு சாட்சி உங்கள் இடத்துல பகரலாம் என்று நினைக்கிறேன், பகருங்கள். இஸ்ரேல் தேசத்துக்கு போனேன். அங்கே ஒரு அத்தி மரம் இருந்தது. சகையர்ன மரம் இருந்தது. இன்னொரு மரம் அத்தி மரம். அங்கே ஒரு போர்டு போட்டுருந்துதான், இதை யாரும் தொடக்கூடாது, இந்த கடையரும் குடிக்கக்கூடாது. இவர் பார்த்துக்கிறார். டக்குன்னு ஒரு கதையை ஓடிச்சார். ஓடிச்சு சூட் டெஸ்ட்டை வச்சிட்டார். இந்த ஏரோப்ளைனில் பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியும். ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க போகும்போது. பயணம் செய்யறவங்க திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்கேனிங் போகும்போது அது உள்ள அந்த சூட் டெஸ்ட் உள்ள அந்த கலன்னா கேமராவில் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு தெரியாது. இப்போ சும்மா சூட் கேஸை வச்சு நான் ஜபத்தை தொடங்கிடுறாங்க. மத்தேயு 18:18 படி அந்த கேமராவை கட்டுகிறேன். அந்த கிளை தெரியக்கூடாது. என் வீட்டு கேமராவில் மாட்டில் வந்துட்டார். அந்த கிளை எடுத்து என்கிட்ட காட்டார். வச்சிருக்கிறார் பத்திரமா. இதான் அந்த கிளைங்க. நான் கேட்டேன், இவர் குட் நேம் ப்ளீஸ். நீதிமான். நீதிமான். அவர் பேர் நீதிமான். பெயருக்கும் வாழ்க்கைக்கும் நமக்கு கூட பொதுவா ஒரு பேர் இருக்கு. சூப்பர்மா விஷ ஊசிக்கலாம். பேர் விஷ ஊசிக்கலாம் இருப்பாங்க. பாஸ்டருக்கு தான் தெரியும். பாஸ்டரோட அனுபவிக்கிறார் இருப்பான். விஷ
விசுவாசிகள் விசுவாச போராட்டம் வரும்போது அந்த பாஸ்டர் போடுற வேதனை இருக்குது. ஐயா என்ன ஜெபம் பண்ற நீ? ஒரு பவர்ற ஜெபம் பண்ணு, ஒரு பவர்ற ஆர்டினரி பிரேயர்லாம் வாழையா ஒரு 3 நாள் பாஸ்டிங் நீ ஜெபம் பண்ணு. இது சாப்பிட்டு சுத்தின்னு வரோம். பாஸ்டிங் இது ஜெபம் பண்ணணுமா? இல்லை கதை சொல்ல பிரச்சனை நீ ஜெபம் பண்ணு. விசுவாச போராட்டம் வரும்போது இந்த பாஸ்டர் போடுற வேதனைகளை நான் பார்த்துருக்கிறேன். விசுவாசிகள் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வரலாம் எனக்குள்ள இருக்கிறவர். சகையு பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம். அதை இழந்திருந்தான். பெயர் கேட்ட வாழ்க்கையை இழந்திருந்தான் சகை. சரி, அதை பெற்றுக்கொள்ள அவன் என்ன பண்ணான்? வாசிக்கலாம். 2ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம். இயேசு எப்படிப்பட்டவரோ போதங்க முதலாவது அவன் செய்த முதல் படி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க முதல்ல இயேசாமியை பார்க்க விரும்பினான். யாருப்பா இவரு? செத்துக்களை எழுப்புறாராம், சப்பானிகள் நடக்கிறாங்களாம், பேய்களை விரட்டுகிறாராம், குஷ்டரோகிகள் சுகமாகறாராம், ஆயக்காரர்களோட உட்காந்து சாப்பிட்றாராம். சே பெரிய ஆபீசருங்க, அவன் பணக்காரன். அவன் எப்படின்னா இயேசுவை பார்க்க விரும்பினான். முதல் குறிப்பு இயேசுவை காண விரும்பினான். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன இருந்தாலும் முதலாவது நம்முடைய விருப்பம் இயேசுவாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதவது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து. எங்க ஒரு ராஜாக்கு ஒரு விருப்பம் இருந்தது. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சமதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு கொடுக்கிறேன். அதாவது ஒரு ராஜாக்கு என்ன ஆசை இருக்கணும்? இன்னும் ராஜ்யத்தை கட்டணும், இன்னும் அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பிடிக்கணும், என் பேரை நிலைநாட்டணும். ஆனால் இந்த அரசனுக்கு என்ன ஆசை இருந்தது? என் தேவனுடைய ஆலயத்தின் பேரிலே நான் வைத்திருக்கிற விருப்பத்தினால், வாஞ்சை விருப்பம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா வந்து நான் நேரிலலாம் பார்க்கல, நேராக ஃபோனில் தான் பேசுகிறேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு சர்ச்சு? பாதி பேர் சொல்ல மாட்டாங்க. ஐயா எத்தனை மணிக்கு வரணும்? 7:20. எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 6 நாள் கர்த்தர் நமக்கு தருகிறார். 7ஆவது நாள் நம்ம உயிரோட வைத்து ட்ரெயின் பிடிக்கணும். 7:30 மணிக்குன்னா போயிடுவாங்க சபையின் பேரிலே. அதுக்கு இன்னும் வசனம் சொல்றாங்க, நம்மளும் ஆலயம், நமக்கு சபை கூடி வருவதை விட்டு விடாது. ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஷேர் பண்றோம். நம்ம ஆலயத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். யோசித்து பாருங்க, நமக்கு 7:30 மணிக்கு சர்வீஸ்னா 7:25 இங்க இருக்கிறாங்க. நம்ம விருப்பம் ஆண்டவர் வருவார், இடைப்படுவார். பாஸ்டர் மூலமா என்ன பேசுவார், வருகிறவர் மூலமாக என்ன பேசுவார், பாடல் மூலமாக பாஞ்சு. நான் சிம்பிளாக தான் உதாரணம் சொல்றேன். நமக்கு என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதி என்ன, அவனுக்கு சகையும் முதலாவது இயேசுவை காண விரும்பினான். நம்ம வாழ்க்கையில எது இருந்தாலும் நம்முடைய முதல் விருப்பம் இயேசுவாக இருக்கணும். செகண்ட், வகை தேடினான், வாஞ்சித்தான். அடுத்தது வகை தேடினான். நான் ஒரு வாசனை சொல்றேன், உங்களுக்கு தெரியும் பாருங்க. பிளான் பண்ணாம அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. பிளான் பண்ணாம இந்த வசனம்லாம் நல்லா தெரியும். ஏங்க, கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் அழகாக இப்போ கிராம ஊழியர்கள் போறீங்க, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா நிறைய இடத்துல கிடையாது இப்போ அதெல்லாம். ஏன் போறீங்க?
பாஸ்டர் 1 லட்சம் கொடுத்துறாரா? நீங்க பெற்ற சந்தோஷம் மற்றவங்க கொடுக்கணும். அதுக்கு நம்ம பிளான் பண்றோம் இல்லையா? அவர் சொன்னார், ஒரு ஆத்துமாவை இந்த சபைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பாஸ்டர் சந்தோஷப்படுறாருலாம் இன்னைக்கு எடுக்கலாம் ஒரு தீர்மானம். ஆண்டவரே, நான் இந்த வருடம் முடிவதற்குள் ஒரு ஆத்துமாவை இந்த சபைக்கு நான் கொண்டு வருவேன். கூட்டுவாங்க, மீதி ஆண்டவர் பார்த்துப்பாரு. எவ்வளவு பேர் வாழ்க்கை சபையில் வந்து மாறி இருக்கிறது. ஜெபராஜ் என்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். எப்ப இருக்குங்க, நான் ரொம்ப பாட மாட்டேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். எப்ப இருக்கையா இருளிலேயே என் வாழ்வில் இயேசு வந்ததா, துதிப்பேன் நான் துதிப்பேன், ஜீவகாலமெல்லாம் நான் துதிப்பேன், மகிழ்வேன் நான் மகிழ்வேன், தேவனோடு நான் மகிழ்வேன். இந்த பாட்டை எழுந்து ஜெபராஜ் பாடுனது அந்தோனி அண்ணா, நான் தான் மியூசிக் பண்ணேன். ஜெபராஜ் டியூன், ஜெபராஜ் லிரிக்ஸ். அவர் எப்படி இருந்தாலும் பயங்கரமான குடியாருனா, அவர் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பார். அவங்க அம்மா சொன்னாங்க, நீ செத்துனா அவன் நல்ல செய்தி வருமா. ஆனால் அவருக்கு ஒருவர் ஆலயத்தை அறிமுகப்படுத்தினார், இயேசு. இன்றைக்கு வந்த அவர் ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டேன். எங்க இந்த அக்கா எப்படின்னு சும்மா குழந்தை போட பாரு சண்டை அப்படிதான் இருக்கக்கூடாது. எப்படி இந்த அக்கா இப்படி மாறி வச்சிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் எங்க மாறிச்சு, அதை எடுத்துட்டு வந்தேன். நீங்க ஒண்ணு பண்ணாதீங்க, சும்மா வா சர்ச்சுக்கு. அவரே தான் இன்னொரு பாட்டு எழுதினாரு, அதே எப்ப இருக்கும்ல. வந்து பாருங்க தேவ சபையிலே, அமர்ந்து பாருங்க தேவ சபையிலே, வந்து பாருங்க தேவ சபையிலே. அவங்க தீர்மானம் கொடுத்துறாங்க, தாத்தா தாத்தா தா தபனா கூட தெரிஞ்சுக்காருண்ணா எங்களுக்கு. ஐயா ரிதம் கூட தெரிஞ்சு அவங்க மக்களுக்கு. இந்த பாட்டு நான் அவர் எழுதுது சும்மா சர்ச்சுக்கு. நீங்க சொல்லுங்க, சும்மா வந்து வாங்க எங்க சர்ச்சில். ஏசியில் அது ஏசி போட்டு சர்ச்சுங்க, யாருக்கா வந்து ஏசியில் உட்கார சொல்லுங்க. கர்த்தர் வாழ்க்கையை மாற்றும், பரலோக மகிழ்வு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். எம்ஏ படிச்ச பிஹெச்டி படிச்ச ஞானம் உள்ளவன் இல்லை, அறிவுள்ளவன். எம்ஏ பிஏ பேச்சுனா அறிவுள்ளவர்கள், ஞானவான்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். ஸோ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன வகை தேடுறோம்? நாம் கண்ட சந்தோஷம், சமாதானம். சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேனே, யாருன்னா கேட்கலாமா? தங்கச்சி நீ சொல்லுமா. லட்டு, மைசூர் பாக்கு பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்டுருக்கீங்களா? 2 டேஸ்ட்டுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க. ஐயா கிட்ட ஐடியா வாங்கி தரேன். லட்டு, மைசூர் பாக்கு டேஸ்ட் நான் ஐயா வாங்குறேன், எனக்கு இல்லையா? எவ்வளவு பேர்கிட்ட பேசிருக்கோம். டேஸ்ட் டேஸ்ட் ஆனால் உருவத்தை கேட்ட சொல்லிடுறாங்க. மைசூர் பாக்கு தட்டையா இருக்கும், கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. நீங்கள் அனுபவித்ததை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயா இந்த ஒரு லட்டு, இந்த ஒரு மைசூர் பாக்கு சார், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்திருக்கிறோம், நம்ம அனுபவித்திருக்கிறோம். நமது வியாதி நேரத்திலே, நமது துன்பத்து நேரத்திலே, நமது பாடுகிற நேரத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிச்சிருக்கிறோம். அனுபவித்த நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சுயமாய் வாழ்கிறவன் துரோகி, பிறர் நலமாய் வாழ்கிறவன் விவேகி. ஸோ ஆத்துமாக்களை கொண்டு 2வது வகை தெரியும். 3வது வாசிங்க, கடந்து வாசி முடிக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடி வருஷமா வாசிங்க. அப்படி வாசி, தொடர்ந்து வாசி. அவர் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்திலே அவரை போதுமா வாஞ்சித்தான், வகை தேடினான், விரும்பினான், வந்தான், முகத்தேடினான். ஜனக்கூட்டத்தில் ஏசாமிய
பார்க்க முடியல. இந்த சர்ச்சில் பரவாயில்ல, ஒரு சர்ச்சில் பார்த்தே படிச்சாங்க சிஸ்டர். அவன் குள்ளமானபடினான் ஆண்டவரே ஆயிடுச்சு. இப்படி எதிர்ப்பான் இயேசுவை பார்த்த போதும் வந்தாங்க, அதை பார்க்க முடியல. பார்க்கித்தான் வகை தேடினான். சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கிறது. உடனே வசனம் போட்டுதான் வீடு போயிட்டானே. நல்லா தான் வந்த அந்த சர்ச்சில் ஏன் போயிட்டேன், ஒரு சேர் இல்லை நான் உட்காரத்துக்கு, என் கீழே உட்கார்ந்தேன் என்ன அவங்களுக்கு இவர் வந்தாராம். நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் எப்படி கீழே உட்கார சொன்னேன். அப்புறம் 4 பேர் தூக்கி வந்து சேர்ந்து உட்கார வைக்கிற நிலைமைக்காக வேறு உங்களுக்கு கீழே உட்காந்து அப்படியே எங்கே உட்காந்து என்னென்ன. நீங்கள் தெற்கு பக்கம்லாம் போய் பாருங்க, கோட்டீஸ்வரன் வீட்டெல்லாம் தங்கியிருக்கிறேன். பெரிய கோட்டீஸ்வரங்க, பெரிய கோட்டீஸ்வரலாம் இருப்பாங்க. தெற்கு பக்கம் போய் பாருங்க, ஒரு பைக்கில் ஒரு பாட்டு புக்கு, ஒரு டைரி எடுத்துட்டு வந்து தரையில் உட்காருவாங்க. பெரிய கோட்டீஸ்வரன். வசனம் போது யாராக இருந்தாலும் வசனம் போது கடவுளை, அதாவது அந்த பிள்ளையை சாஸ்தாங்கமாக பண்ணிட்டு கொண்டாருன்னு போடுறது வருஷம் சாஸ்திரிகள். கடவுள்கிட்ட வரோம், நமக்கு என்ன இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தது கருத்து, இந்த உயிர் கொடுத்தது கருத்து, நடக்க வச்சது கருத்து. எங்கே உட்காந்தாங்க சூழ்நிலையை பார்த்துட்டு போயிட்டு நிறைய பேர் இருக்கிறான். சகை போனானா ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், என் சூழ்நிலையை காட்டு என் இயேசு. நான் சாட்சியாக தான் விளக்க சொல்றேன். பேதுரு கடலின் மேல் நடந்தான். இயேசுவை பார்க்கும் வரை கடலின் மேல் நடந்தான். சூழ்நிலைகளை பார்த்தான். உள்ளே தானியேலுக்கு விரோதமாக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அந்த சிலையை தவிர எதை வணங்கினாலும் எங்க போட்டுருவாங்க, சிங்கக்கம்பில போட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு சட்டம் வரணும். அது மாதிரி எத்தனை பேர் நம்ம தைரியமா ஜெபம் பண்ணுவோம். என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன், என்னையும் உட்படுத்தி தான் சொல்றேன். கஷ்டம். நம்ம மனதை நினைத்தா கூட ஆண்டவர் தெரிகின்றது. என்ன ஐடியா கொடுப்பான்னு தெரியுமா? நம்ம வாய்த்த வந்து ஜாப் பண்ண அவசியம் இல்லை. சூழ்நிலை சரியில்லையே, நம்ம மனசுலேயே நினைச்சா ஆண்டவர் தெரியும். பேசுவாங்க தெரியுமா, நம்ம ஆளுங்க ஐயா முடியாதியா நம்மளால. அண்ணாவின் உதடுகள் அசைந்தது, அது ஒரு வசனம் வர கொடுப்பாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் ஐயா. ஆனால் தானியேல் பலகடிகள் திறந்திருக்கு. என்ன சட்டம் வேணா வரட்டும், யார் வேணா வரட்டும், மேல இருந்து கூட புரிஞ்சுங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை தொட்டாலே ஒரு கண்ணின் மணியை தொடுறான்னா அவர் வசனத்தை தொட்டா விடுவாருன்றீங்க. வரணும். அப்பதான் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒன்று தெரியும். தானியேலுக்கு விரோதம் அப்படியே சிங்கக்கம்பில போட்டாங்க. ஆனால் தறிவு தூக்கம் வரல பாருங்க. ஏங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல. நம்ம பண்ற ஜெபம் அவங்களுக்கு வரக்கூடாதுங்க தூக்கம். கைகளை தட்டுங்க. நான் வெளிப்படையா பேசுறேன், உங்களுக்கு சொல்றேன் புரிஞ்சுங்க. நம்ம பண்ற ஜெபம் அவங்க தூக்கம் வரக்கூடாது. அடுத்தது வந்து கேட்பான் ராஜா வந்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நீங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, கண்ணா பயடாத, கர்த்தர் உங்களுடையவர் அப்படின்னு சொன்னாங்க. தானியேல் தரியில் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை ஆமராஜாவே கர்த்தரை காப்பார். சூழ்நிலை என்ன அவனா புரி வெட்டணும், நம்மள கட்சியில் அவனத்துக்குள்ள போட்டணும். மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் சதி திட்டம் தீட்டினான். அவனே தூக்கல, அவனை தூக்கி போடு. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். அவனை பார்த்துட்டு போயினே இருந்தோம். நம்ம இன்னும் சூழ்நிலை மோசமாக இருக்கட்டான், என் இயேசு பெரியவர். என் சூழ்நிலை இருக்கா, சூழ்நிலையை பார்க்குவது. தொடர்ந்து வாசிங்க சீக்கிரம். போதுங்க, வாஞ்சித்தான், வகை தேடினான், சூழ்நிலை பார்க்கல. இயேசு அந்த இடத்திற்கு வந்த போது வசனம் போட்டுக்குது. அப்படின்னா சகேயு அடுத்தது என்ன பண்ணாரு? இல்ல அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அது சொல்லுங்க. அது விட்டீங்க. போதுங்க. இயேசு கிறிஸ்து போகும் வழியே முன்னாக ஓடி. இதுக்கு முன்னாடி ஏசாமி எங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க சகையும் வசனம் இருக்குதா? அவர் அந்த வழியே வர்றாரு. அவருக்கு எப்படி தெரியும்?
கேள்விப்பட்டேன். இல்லைங்க, அந்த நேரத்தில் அந்த வழியை நான் ஆர்டிஸ்ட்டு, நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சுருந்தேன் ஓட்டத்தில். இந்த அலிலியா பாட்டுக்காரன் நான் ரமேஷ் அண்ணன்லாம் ஒர்க் நடக்கும்பொழுது ரமேஷ் அண்ணன் ஃபோன் பண்ணுவார். பால் ரமேஷ் எழுதி பாண்டது பால் ரமேஷ், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. எங்கள் ஐயா வந்து டான்ஸ் ஆடினார், எங்கள் ராபர்ட் ஐயா டான்ஸ் ஆடினார். இப்போ எழுதி பாண்டது ரமேஷ் ஐயா, நான் தான் தபலா வச்சேன். அதே பாட்டுக்கு நான் மியூசிக் பண்ணேன். இது ஒரு தகவல் தெரிஞ்சுங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் ரமேஷ் அண்ணன். ஏன்னா எங்கங்கிற வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். கோயிலூர் டீ குடிக்க போயிருக்கிறப்பா, ஓட்டேரிலேருந்து கோயிலூர் வருவோம் நாங்கள் டீ குடிக்க, 2 பஸ் ஸ்டாண்ட் தாண்டி. ஏன்னா அங்கே நல்லா இருக்கும் வரும். ஒன்று அவர் சொல்லுவார் கோயிலூர் தானே, நான் வந்துடுறேன். திருப்பி அந்தோனி எனக்கு ஃபோன் பண்ணுவார், ரெக்கார்டிங் வருது, சுதர்பம் சுதத்தாவி சுதர்பம் குட்டிப்பா இங்கே பாருக்கு, நான் டீ கடைக்கு போயிருந்தேன். கோயிலூர் தானே, சுதர்பம் நான் வந்துடுறேன். ஏன் அவங்களுக்கு எப்படி தெரியும் கோயிலூர்னு? கை தச்சுமா சூப்பர்மா. நாங்கள் டீ குடிக்காங்க தான் போகிறோம், அவங்க ஏற்கனவே வந்து குடிச்சுக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வழியை வருவார், எப்படி சகை தெரியுங்க, அவர் வழியை அறிந்து கொண்டார். அடுத்த பாயிண்ட், அவர் வழியை அறிந்து கொண்டார். கடவுளுக்கு உட்கார்ந்து இந்த சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வழி வச்சுக்கிறாருங்க. கடவுள் வச்ச வழியில நம்ம போனோம். நம்மளா ஒரு சொந்த வழியை தேடிக்கிட்டு போனோம். உன் வழிகள் உன் நினைவுகளும். ஆமா, திருமண காரியம், வேலை காரியம், வீடு கட்டுறது எதுவும் அப்படி இல்லைன்னா உங்கள் பாஸ்டர் கிட்ட கேட்டு, ஐயா நான் விரும்புகிறேன், என் மன விருப்பம் கர்த்தருடைய வழி நடத்துதல் இது இருக்குதா அப்படின்னு கேட்கணும். கட்டினா அவரை தான் கட்டுவேன், இல்லைன்னா கயிறாங்க அதுவே கட்டு. பாஸ்டர் கூட சொல்லுவார், வானாமா செட்டாகவே தெரியலமா ஆண்டவர் வழி நடத்துறமே. நான் கேட்காது அது. அவரை கர்த்தர் எனக்கு தரிசனத்தை காண்பித்தேன். எவ்வளோ சொல்லுவார் பாஸ்டர். அப்புறம் ஐயா ஏமா எதுவும் தரங்க ஆண்டவரை விரும்புகிறேன், இதில் உங்கள் வழி நடத்துதல் நான் அதிகமாக விளக்கமாய் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருடைய வழியை அறிந்து கொண்டான். ஆனால் அது அடுத்தது மரத்தில் ஏறி ஒரு பார்த்தான், வாங்கித்தான் வகையில் என்ன சூழ்நிலை பார்த்துட்டு அவர் வழி அறிஞ்சிக்கிறான். அப்போ யாரும் பார்க்க முடியல, பேசாமையை பார்க்க முடியல, போய் நான் போட்டுக்குது. அடுத்தது ஒன்று பண்ணுவான். என்ன பண்ணுவான்? இல்ல ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுறான், கீழே சுத்துறான், முட்டிவினா பாங்க. இந்த மனுஷனை பாங்க இவ்வளவு கஷ்டமாகுது. ஒன்று என்ன பண்ணிட்டான், ஒரு காட்டத்தி மரத்தை செலக்ட் பண்ணி ஒரு சரியான தீர்மானத்துக்கு பண்ணிட்டான். அடுத்த பாயிண்ட், ஒரு சரியான தீர்மானம். இதுக்கு மேல இவரை பார்க்க முடியாது. எங்க ஏறிக்கலாம்? ஏறிட்டா அவரை. நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய காரியம் நடக்கணும்னா ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஊருக்கு போகிறோன்னா நைட்டே பிளான் எடுக்கணும். தக்காளி சட்னி பண்ணலாமா, முட்டை வறுக்கலாமா, கருவாடு வறுக்கலாமா, உருளைக்கிழங்கு வறுக்கலாமா, காம்பினேஷன். கடவுளுடைய காரியத்துக்கு ஏதாவது ஒரு எத்தனை ஒன்று பண்ணிடலாங்க. நம்ம மறிக்கிறதுக்குள்ளே ஆண்டவருக்காக எதாவது நான் ஒன்று பண்ணுவேன். ஸோ சரியான தீர்மானத்துக்கு வந்து அடுத்தது ஏசு அந்த இடத்தில் போனேன், வாஞ்சித்தான், வகை தேடினான், சூழ்நிலையை பார்க்கல, வழி அறிஞ்சிக்கிட்டான், ஒரு சரியான முடிவு வந்துட்டான். அடுத்தது மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டான். மரத்தில் ஏறி உட்காந்துட்டான். சரி, வசனம் என்ன போட்டுக்குது? இயேசு அந்த இடத்திற்கு ஏறி உட்கார்ந்த உடனே ஏசாமி வந்தாரா, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரா? ஏங்க நல்ல வசனத்தை படிங்க. இயேசு அந்த இடத்துக்கு வந்த போது என்ன அர்த்தம்? ஐயா நீங்க சொல்லுங்க. உடனே வரல, அவரு ஏறி உட்கார்ந்து என்ன பண்றான்? வெயிட் பண்றான். பிளான் பண்ணோம், வெயிட் பண்ணோம். கடவுளுடைய வேலைக்கு காத்திருக்கணும். பாஸ்டர் கிட்ட, ஆண்டவரே இப்படி செய்ய ஆண்டவரே, இப்படி நீங்க நல்லா பவரா பண்ணுங்க பிரேயரு. உடனே நடந்தணும். பையன் எல்கேஜி சேர்த்தோன்னு ப்ளஸ் வந்துடுவானா? அவனுக்கு ஆண்டவரை மட்டும் போட்டு மிரட்டுறீங்கள, எப்படி அது? இந்த சமனை இப்பொழுது ரைட் நவ். அவர் வேலை காணாவூர் கல்யாணத்துக்கு வந்தாருங்க. அன்னை மரியாதை வராங்க, வளர்ப்பு தாய் தான். என்ன மகனே திராட்சரஸ் ஆயிடுச்சு, நீ பாட்டு கவனம் உட்காந்துக்கிற கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ன சொன்னாரு? அவங்க வளர்ப்பு அம்மா வந்தா கூட என் டைம் தான் அவர் டைம் வந்து வேறு பண்ணார். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் எங்க
எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணால் குக்கருக்கு 2 விசில், நான் பண்ணுறதில்ல, ஒய்ஃப் பண்ணுவாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கணும். விசில் வராமல் இறக்கினா பிரியாணி என்ன ஆகும்? கூடாக மாறிவிடும். வெங்காயத்தை போட்டோன்னு மொத்தத்தையும் தூக்கி போடுவீங்க, புன்னிறமாக மாறும், கோல்டு கலர். இதுக்கெல்லாம் வெயிட்டிங். பால் பொங்கி வழியினமாயி அப்படியே போட காத்துக்குல. இதுக்கெல்லாம் காத்து இருக்கிறோமே, ஏன் ஆண்டவர் சம்பவத்தில் வந்து அந்த காத்து இருப்பது இல்லை? கஷ்டம்தான். வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க போன உண்மைதான். ஆனால் ஒன்று, நாம் நினைப்பதற்கும் அதிகமாக செய்யும். வெயிட் பண்ணுங்க, கடவுள் பெஸ்ட்டை கொடுப்பாருங்க. நான் நிறைய உதாரணம் சொல்ல நேரம் இல்லை, பெஸ்ட்டாக கொடுப்பாரு. செகண்ட்ஸ் வண்டி வாங்கலாம்னு நினச்சேன். என் பையன் வயலின் வச்சுப்பான், லெஃப்டினன்ட் வயலினிஸ்ட்டு. పెద్ద పేరు ఎవరైనా తెలుగు మాట్లాడండి, మీకు తెలుసమ్మా? పాస్టర్ చెప్పింది మీరు కనకంటే మాకు మీకు తెలుగు మాట్లాడని తెలుసు. పేరు పెద్ద పేరు, మ్యూజిక్ డైరెక్టర్ క్రిస్టియన్ కుట్టి, ప్రెసింగర్ క్రిస్టియన్ కుట్టి, తబలా பிளேயர் கிறிஸ்டியன் குட்டி. ஒன்ஸ் அப்பான் டைம் ஐ எம் ஆர்டிஸ்ட். ஆனால் என் பையன் வயலின் கற்றுக்கும் போது 12 வயசு. ஒரு பழைய வயலின் என் ஃப்ரெண்டு கொடுத்தான். 7000 ரூபாய் வயலின் கேட்டான் என் பையன். 7000 ரூபாய் ஒரு வயலின் கேட்டான். வாங்கி கொடுக்க 1 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. நான் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். நான் சினிமாவில் வச்சு நான் நிறைய காசு போகிறேன். எனக்கு என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் நிறைய பேர் வாசிக்கிறாங்க கச்சேரிலாம். இப்போ வயலின் வீட் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணு. 7000 ரூபாய் வயலின் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சர்ச்சுக்கு என் பையனை கூப்பிட்டு போவேன். நான் ப்ரெசன்ட் பண்ணுறது கூப்பிட்டு போகும்போது என் பையன் கீபோர்டு வாசிப்பான், பியானோ வாசிப்பான். அவன் ஒரு பாட்டு வாசித்தான். வாசி முடிச்சோன்னு வயலில் ஒரு பாட்டு வாசித்தான். அந்த பழைய வயலின் வச்சு வாசித்தான். பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, வாங்க நான் ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். அந்த பாஸ்டருக்கு வந்து 14 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 26 வயசில் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவருக்கு. 40 வயசுலாம் செத்துட்டாரு. 14 வருஷம் டயாலிசிஸ். வெரி குட் ட்ரம்மர், ஜாஸ்பர் பேர். வயலின் மட்டும் எப்பொழுதுமே புது வயலினோட பழைய வயலின் தான் வேல்யூ ஜாஸ்தி. ஜெர்மன் வயலின் அவங்க தாத்தா யூஸ் பண்ணுது. 90 வருஷம் வயலின். அந்த வயலினுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 80,000 ரூபாய். 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் அந்த வயலின். அதை எடுத்து என் பையன் கிஃப்ட் பண்ணிட்டேன். யோசிச்சு பாருங்க, 80,000 ரூபாய் வச்சுட்டு போனா கூட ஜெர்மன் வயலின் கிடைக்காதுங்க. 7,000 ரூபாய் வயலின் என்னால் வாங்க முடியுதுக்கு யோசித்தேன். கர்த்தர் எவ்வளோ கொடுத்தாரு? 70,000 ரூபாய். அந்த வயலின்ல அவர் ரெக்கார்டிங் வாசித்தான் என் பையன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. ஆனால் காத்திருக்கணும். ஆண்டவரை நான் விரும்புகிறேன் உங்கள் வேலைக்காக. நிறைய உதாரணம் சொல்ற நேரம். அடுத்தது இயேசு அந்த இடத்துல வந்தபோது அவனை கண்டு சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி வாஞ்சித்தான், வகை தேடினான், சூழ்நிலையை பார்க்கவில்லை. அப்புறம் வழியை அறிந்து கொண்டான். ஒரு சரியான முடிவுக்கு வருகிறான், காத்திருக்கிறான். இயேசு வந்து அங்கே நிற்கிறார். இப்போ ஒன்று கவனிங்க, இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஐயோ ஒரு 5 மினிட்ஸ் போகிறோம். யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்களா இயேசு கிறிஸ்து கிட்ட, ஏன்பா இந்த ஊரை ஜுவல்ல போட்டுங்கிறாங்க, அந்த புள்ள பையன் மற்ற வாங்குறான் சொன்னாங்க. திருவண்ணாமலையில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், வில்சன் தன்ராஜ். இவர் வாட்சிருந்தார். அவருக்கு அவர் வந்து பிரசங்கர். 3 பெண் பிள்ளைகள். இந்திரா காந்தி வந்துக்கிறாங்க அவன் ஊருக்கு. அவர் வந்து இந்திரா காந்தியை பார்க்குறான்னு சைக்கிள் எடுத்துக்கிறாரு. அவன் சின்ன பொண்ணு நானே வேறேன்னுச்சான். இந்திரா காந்தியை பார்க்க போகிறேன். ஜனம் கூட்டுற 40 பேர் போனால் போயிடுவாங்க, சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவங்க ஊர் மட்டும் ஏன் புரிஞ்சுது? காத்து 40 பேர் போனால் போயிடுவாங்க, நம்ம போயிடுவோம் வாங்க அப்படின்னாராம். உள்ளேருந்து ஒரு குரல் வந்துருக்குது, ஏங்கோ என்னம்மா குழந்தைய கூட்டு போங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசுவார் அவரு. என் காரணம் பேசிட்டு பாரு. ஓகேம்மா, ஏதேன் தோட்டில் இழந்த சோங்கராது கூட்டு போயிட்டார். ஆபிரகாம் சாராயின் வார்த்தைக்கு ஜிஞ்சா. வேற வழி கிடையாது. நாங்களும் அப்படித்தான் சமாதானம் கேட்டு வந்தோம்னா. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, அதான் எனக்கு தெரியல. அப்புறம் விசாரிக்கிற நாங்கள் ஆயிரம் சொல்லி 3 நாள் வந்தார். பொண்ணு வரும்போது 3 வருதான்.
அம்மா கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னம்மா உண்மைங்கிற? அவங்க வீட்டுக்காரர் கேட்டா, பொண்ணு என்ன திட்டிங்களா? நான் ஏன் திட்டேன்? அதை கூப்பிட்டு போய் வச்சுட்டு பாரு செல்லுது, எனக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுந்து, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, எல்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சுக்காரு. அம்மா கேட்டாங்க, இல்லைம்மா அப்பா திட்டாரா? திட்டல, எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இந்திரா காந்தி பார்த்தேன். அப்புறம் ஏமா உம்முனுக்கிறேன்? ஏம்மா அவங்க என்ன பார்க்கலாமா? இந்திரா காந்தியை பொண்ணு பார்த்துச்சுங்க, இந்திரா காந்தி யாரை பார்க்கல. ஆனால் என் இயேசு அப்படி இருக்க மாட்டேன். என் இயேசு அப்படி இருக்க மாட்டேன். சகேயு ஃபாஸ்டிங் பண்ணல, ஜெபம் பண்ணல, விரும்பினார். சும்மா ஹார்ட்ல நினைச்சான், அண்ட சராசரத்தை படைத்தவர் நிற்பார். நீர் விரும்பினால் கர்த்தர் வந்து நிற்பார். நம்ம இதுக்கு மேல என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நம்ம விரும்பினா வந்து நிற்கிறாருங்க. அதுக்கு மேல என்ன நியாயமா பாருங்க. மேல யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும், கீழே சகை இருக்கணும். அவர் தாழ்மையை பார்த்தீங்களா? இவர் கீழே இருக்கிறாரு. எப்பா இறங்கி இன்னைக்கு கூப்பிடுறாரு, இறங்கி. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இயேசு சுத்தி ஒரு ஜனம் இருக்குது, ஒரு கூட்டம். சகை மரத்து மேல தனியா உட்காந்துருக்கிறான். என்னன்னு கூப்பிடுறாரு வந்து? அப்படின்னா அர்த்தம் நான் சொன்னேன். கிளாப் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, புண்ணாறினாலும் நீங்க அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, கரும்பு வராது. என்னைக்குன்னா ஒரு தப்புட்டா தாய் தப்பு கூட இதை சொல்லி காட்டுவாங்க. ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டேன். என் மகனே, என் மகளே, பரிசுத்தமே இறங்கி வாடா, நான் வீட்டுக்கு வரேன். அடுத்தது இயேசு ஒரு கும்பலா இருக்கிறாருங்க, தனியா நிற்கிறான். சகை உட்கார்ந்துட்டு இருக்கான். எஸ் சாமி சகையை பார்த்தோன்னு இந்த கும்பல் யாரை பார்த்துருக்கான்? இல்லைங்க, இயேசு சுற்றி ஒரு கும்பல் இருக்கிறாங்க. திடீர்னு ஐயா நான் போய் பார்த்தேன், பாமியான மனுஷன் சகையை பார்த்து அவரையும் பாவம். ஒரு அந்த சகையை ஊரை பார்த்துருக்காங்க. இயேசு பார்த்தோன்னா ஊர் யாரை பார்க்குது? இயேசு சாமி மட்டும் உங்களை பார்த்துட்டு அந்த ஊரே உங்களை பார்க்க, இந்த ஊர் உங்களை பார்க்கிறோம், உலகம் உன்னை பார்க்கும். ஆனால் நீ இயேசு என்னை பார்க்கணும். ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் கண் நோக்கினார். சகை தாவீது அப்பா கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இன்னொருத்தங்க சமஸ்த இஸ்ரவேல் ராஜா அரசு தாவீது. கர்த்தர் நம்மளை பார்க்கட்டும். இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் உங்களையும் அழைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளணும். நீங்க கேட்கலாம், நான் இங்க எந்த மரத்தில் உட்காந்துக்கிறான்? பெருமையாகிய மரத்தில் அமர்ந்திருப்போம். பவுல் எழுதுறார், சுவாமக்கிளையாகிய மரத்திலே நாம் இறங்கோம். பொறாமையாகிய மரத்தில் அமர்ந்திருப்போம், பண ஆசையாகிய மரத்தில் அமர்ந்திருப்போம், வைராக்கியமாகிய மரத்தில் அமர்ந்திருப்போம், பொறாமையாகிய மரத்தில் எதுவும் இறங்கிப்பா. நான் வீட்டுக்கு வந்துடுறேன். கடைசியாக சகை இறங்கி வந்து என்ன சொல்றான்? அதை கண்டு யாவரும் பாவியான மனுஷன் இடத்துக்கு தங்கும்படி போனால் சகையை நின்று கர்த்தரை நோக்கி, மாலத்தினையாக போதுங்க. ஏசாமி எதுவுமே சொல்ல, டேய் இப்படி வளர மாதிரி ஊரை சோழ போட்டு ஏன் அப்படிங்கிறேன் என்ன சொன்னாரு? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ நான் வீட்டில் வந்தேன். ஏசு அவன் உள்ளத்தில் வந்தவன் சுயம் மற்றவங்களை புரிஞ்சவன் இன்னைக்கு சொல்றான், நான் கூட்டுறேன். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வந்தான், பழசெல்லாம் போய் சுயத்தை வருத்தான். கடைசி ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு கரைகளை தட்டலாம். அவ்வளவுதான். இவன் மாத்திர நமக்கு அதுதாங்க, இழந்ததை பெற்றுக்கொண்டான். இழந்ததை பெற்றுக்கொள்ள என்ன நான் பண்ண இப்ப சொல்லுங்க டக்கடனே. இயேசுவை காண வகை தேடினான், சூழ்நிலை பார்க்கவில்லை. அவர் வழி அறிந்து கொண்டால், ஒரு சரியான ஆயத்தத்துக்கு வந்தால், காத்திருந்தான், இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். கட்சியில சுயத்தை தான் இழந்ததை எல்லாம் மரத்தில் ஏறும் பொழுது அவன் ஆயக்காரன், மரத்திலிருந்து இறங்கும்போது ஆண்டவருக்கு சொந்தக்காரன். மரத்தில் ஏறும்போது அவன் பாவி, மரத்தை விட்டு இறங்கும் போது பரிசுத்தம். சூப்பர் சூப்பர் பரிசுத்தம். மரத்தில் ஏறும்போது அவன் அநீதி நிறைந்தவன், மரத்தை விட்டு இறங்கும் போது அவன் நீதிமான். ஆலயத்திற்கு வரும்போது நீ இழந்தவனா போனா, போகும்போது பெற்றுக்கொண்டவர்களாக சீமன் சீமன் கண்களை போடலாம், கண்களை போடலாம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா, இதுக்கு நீ சொல்ல அடியேன்
சொல்லும் அடியேன் அப்படியே ஜெபம் சரி